ஈரோட்டில் இபிஎஸ்சி நெருங்கிய உறவினரின் கட்டுமான நிறுவனம், வீடு உள்ளிட்ட இடங்களில் 3வது நாளாக வருமான வரி சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். திருப்பதி கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் இரங்கல். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் உள்ளிட்ட 6 பேர் இறந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக மீனவர்கள் 10 பேர் இலங்கை கடற்படையால் கைது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக சிறைபிடித்தவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்றதாக தகவல். இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் இடம் பிடித்த சென்னை. பணியிட கலாச்சார ஆலோசனை நிறுவனமான அவதார் குழுமம் மேற்கொண்ட ஆய்வில் தகவல். கோவையில் வழிப்பறி செய்தவர்கள் சேலத்தில் மூதாட்டியிடம் நகை பறிக்க முயற்சி. பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி. பெரியார் பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்திய தொழிற்சங்கத்தினர் விசாரணை குழு முன்பு ஆஜராக உத்தரவு. மிரட்டல் விடும் நடவடிக்கை என தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. குடியரசு தினத்தை முன்னிட்டு கர்த்தவ்ய பாதையில் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகை. டெல்லியில் காற்று மாசு மற்றும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஒத்திகையில் ஈடுபட்டனர். உலகின் மிக உயரமான ரயில் பாலமான செனாப் பாலத்தின் மீது 2வது சோதனையோட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. நூற்று பேரை பலி கொண்ட நிலநடுக்கத்துக்கு பின் திபெத்தில் 515 முறை நில அதிர்வுகள் உணரப்பட்டதாக தகவல். சீனாவின் நிலநடுக்க ஆய்வு மையம் அறிவிப்பு. ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல். தலைநகர் சனா, அம்ரன் மாகாணத்தில் பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். லாஸ் ஏஞ்சல்ஸ் மாகாண காட்டுத்தீயை கட்டுப்படுத்த போதுமான தண்ணீர் இல்லாததற்கு ஜோ பைடனின் நிர்வாக திறமையின்மையே காரணம். டொனால்டு டிரம்ப் விமர்சனம். விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ள விஜய் ஹசாரே கிரிக்கெட் கோப்பை தொடர். பிளே ஆஃப் சுற்றில் தமிழ்நாடு, ராஜஸ்தான் இன்று மோதல்.